வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 120 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாப்டர் 5ல இது லாஸ்ட் செக்ஷன். செக்ஷன் 107லேருந்து செக்ஷன் 120 வரைக்கும் ஆஃப் அபட்மெண்ட் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். செக்ஷன் 120 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 120 ஆஃப் IPCயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றச்செயல், அதாவது சிறை தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றச்செயல் செய்வதை அவங்க ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது தூண்டி விடுறது சம்மந்தமாக தான் இந்த சாப்டரில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அபட்மெண்ட் அப்படிங்கிற சாப்டரில் குற்றம் செய்ய தூண்டுதல் பற்றி, அதுக்கான என்ன தண்டனைங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். குற்றம் செய்ய தூண்டக்கூடிய நபர் அந்த குற்றச்செயலை மறைத்தால் அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆகிடுச்சுன்னா அந்த அஃபென்ஸ் கமிட் ஆனதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. அந்த அஃபென்ஸ் கமிட் ஆன பனிஷ்மெண்ட், அதாவது மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டில் 4/1 பனிஷ்மெண்ட் வந்து இந்த மறைத்து வைத்த நபருக்கு உண்டு அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. இப்போ ஒரு அஃபென்ஸ் வந்து திட்டமிட்டு அந்த அஃபென்ஸ் நடக்கலை, அதாவது அஃபென்ஸ் கமிட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன தண்டனைனா, அந்த அஃபென்ஸ் கமிட் ஆகிருந்தால் அதுக்கு என்ன மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த பனிஷ்மெண்ட்ல 8/1 பனிஷ்மெண்ட் வந்து இந்த மறைச்சு வச்ச நபருக்கு, இன்ஸ்டிகேட் பண்ண நபருக்கு இதில் உண்டு அப்படிங்கிறது தான் செக்ஷன் 120 ஆஃப் IPCயில் சொல்கிறாங்க. ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆகிடுச்சுன்னா அந்த அஃபென்ஸுக்காக என்ன பனிஷ்மெண்ட் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அந்த சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்து அதில் கால்குலேஷன் பண்ணது 4/1 வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அஃபென்ஸ் கமிட் ஆகலை அப்படின்னா இந்த சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்து 8/1 பனிஷ்மெண்ட் வந்து இந்த மறைத்து வைத்த நபருக்கு கொடுப்பாங்க. இதுதான் செக்ஷன் 120 ஆஃப் IPCயில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. தொடர்ந்து வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.